Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தே மாதம் ஒரு 65,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். எப்படி சம்பாதிக்கிறது? ஒரு 500 ரூபாய் முதலீடு இருந்தா கூட போதுங்க. இந்த தொழிலை நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். இது சக்சஸ்ஃபுல் ஆகுதா இல்லையான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இதுல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி இன்கம் வந்து earn பண்ணலாம். வீட்டில் இருக்க லேடிஸ் சொல்றீங்க, குழந்தைங்க இருக்காங்க, நாங்க வீட்ல இருந்து வெளியே போக முடியாது, ஏதாச்சும் ஒரு தொழில் இருந்தால் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் உங்களோட ஒர்க்கும் பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ஐடியாஸ் இருக்கணும். ஸோ எந்த ஐடியாவுமே இல்லாமல் யாரும் தொழில் ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஒரு ஃபீமேலாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு கை கடக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு உங்கள் வீட்லேயே வந்து உங்களால் ஏதாச்சும் மேக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை மாதிரி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்ட போகிறது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனல் காயத்ரி விமல்னு சொல்லிட்டு அது ஜஸ்ட் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த கான்செப்ட்குள்ளே நம்ம போயிடலாம் வாங்க. நான்வெஜ் பிக்கிள்ஸ், அதாவது ஊறுகாயில் வந்துட்டு நார்மலாக வந்து லெமன், அதுக்கப்புறம் நம்ம மேங்கோ, இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய ஊறுகாய்கள் இருக்குது. ஆனால் நான்வெஜ் ஊறுகாய் அப்படின்றதுக்கு ஒரு தனி இடமே இருக்குது. நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, எக்ஸ்போர்ட்லேயும் ரொம்ப அதிகமாகவே வந்து மூமெண்ட் ஆகக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்வெஜ் ஊறுகாங்க தான். நான்வெஜ் ஊறுகாய் ஏன் எக்ஸ்போர்ட்லேயும் அதிகமாகுதுன்னா, நம்ம ஊரோட மசாலா, அந்த மசாலா ஸ்பைசஸ் கூட இந்த நான்வெஜ் வந்துட்டு நம்ம கலக்கும் போது நிறைய பேருக்கு வந்து இங்கேருந்து அப்ராடில் அங்கே போய் செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மசாலாஸும் சரி, அதே போல் இந்த மாதிரியான பிக்கிள்ஸும் சரி அவங்க ஊரில் அவ்வளோ அவைலபிள் இருக்காது. இங்கேருந்து தான் அங்கே மார்க்கெட்டிங் போகும். அதனால் எக்ஸ்போர்ட்டில் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே போல் நிறைய நான்வெஜ் பிரியர்கள் வீட்டில் டெய்லியும் வந்துட்டு ஒரு முட்டையாவது இருக்கணும் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களில் நிறைய பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா இந்த மாதிரி ரெடிமேட் ஊறுகாவை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸே வந்து இதுக்கு போதுமானது. ஸோ இதை எப்படி மேக் பண்ணுறது ஒரு கமர்ஷியலாக அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கமர்ஷியலாக ஹோம்மேடாக பண்ணணும் இது அப்படின்னா சிக்கன், போன்லெஸ் சிக்கன் தான். நீங்கள் நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து லைட்டாக உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணணும். கடைகளில் சொன்னீங்க அப்படின்னா சிக்கன் பக்கோடாக்கு கட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுங்கன்னா அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் 4 துண்டாக போடணும் வீட்டில். ஸோ கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஒரு கடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். அதே டைமில் வந்துட்டு அந்த பீசஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கமர்ஷியலாக பண்ணும்போது கட்டுப்படியாகும். ஸோ மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும். ஏன்னா அந்த அந்த கவுச்சி வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு இதுலேருந்து போயிடணும். அதனால் இப்படி பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடுங்க, அது ரெஸ்ட் எடுக்க. ஸோ அது உள்ளே இருக்கிற அந்த உப்பும் அந்த மஞ்சள் பொடியும் ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லா ஃப்ளேவர்ஸையும் வெளியே எடுத்துடும். அதுக்கப்புறம் மசாலாஸ், இந்த ஸ்பைசஸ்லாம் என்ன குவான்டிட்டி, எந்த அளவு போடுறது அப்படின்றத சொல்கிறேன். இந்த கடுகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம், உங்களுக்கு தனியா, இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் நீங்கள் பண்ணணும். சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, இதெல்லாம் வந்துட்டு நல்ல ட்ரை ரோஸ்ட் நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் இதை பவுடர்ட் ஃபார்மேட்டில் மாற்றணும். ஸோ அதுதான் நமக்கு வந்து ப்ராசஸே. நீங்கள் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இரும்பு கடாயாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஸ்டோரேஜ் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா இரும்பு கடாயாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் ஸ்மால் குவான்டிட்டி தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் நான் வந்து இதில் எல்லா ஐட்டமும் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் இல்லைங்களா? நீங்கள் அப்படி போடாதீங்க. கமர்ஷியலாக பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டையும் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுங்க. ஏன்னா ஒன்றுத்துக்கும் ரோஸ்டிங் டைம் அப்படின்னு தனியாக இருக்குது. கடுகு அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது, வெந்தயம்னா அதுக்கு ஒரு டைம், சீரகம், மிளகு, அதனால் ஒரு பொருளையும் தனியாக போட்டு ரோஸ்ட் பண்ணி நீங்கள் கமர்ஷியலாக பண்ணிங்கன்னா ஜாடியில் பவுடராக கூட தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இது எடுத்து நல்லா ஆற போட்டுருங்க. நல்லா ஆற போட்டுட்ட பிறகு தான் நம்ம வந்து இதை அரைக்கணும். ஸோ ஏன்னா இதோட ஈரப்பதம் வந்து சூடுலேயே அரைச்சோன்னா மிக்ஸி ஜார்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் ஊறுகாய் கெட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா இது ஃபஸ்ட்டு ஆறிடணும். ஸோ இதை வேறு எதுவுமே இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் தேவை கிடையாது. அளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து ஆயில், நீங்கள் வந்து என்ன ஃப்ளேவர் ஆயில் வேணால் விட்டுக்கோங்க. ஒரு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/4 கிலோ நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சிக்கன், அதை ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது. எப்படி சிக்கன் பக்கோடாக்கு பண்ணுவோம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்வலாக வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா,
மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் சில பேர் ஊறுகால மிக்ஸ் பண்ணணுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா குழம்பு மாதிரி ஊறுகாய் ஆயிடும். ஊறுகாய் மாதிரி நமக்கு வந்து டேஸ்ட் வராது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு குழம்பு மாதிரி ஸ்டைல் பண்ணிடாதீங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போகணும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான். இதில் நார்மலாக அந்த உப்பும் நீங்கள் மஞ்சப்பொடியும் கலந்ததை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வறுத்து, அதை வந்து சின்ன மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிடுங்க. ஒரு இது கூட இல்லாமல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பவுடர்லேயே வந்துட்டு ஃபுல் பவுடருமே நான் யூஸ் பண்ணல. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதே இதில். ஸோ இப்போ சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும், அதே போல் குக் ஆகிட்டு இருக்கும். ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிரிச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்த சிக்கனோட லேயர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அது நல்லா வெந்துருச்சா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஒரு பவுலில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆயில் வந்து இருக்கும், நம்ம சிக்கன் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஆயில். இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பூண்டு எடுத்து அதை மட்டும் போடுங்க. ஸோ பூண்டோட பேஸ்ட் மட்டும் போடுங்க. இஞ்சி நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்க்க வேணாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா. ஸோ இப்படி தான் நீங்கள் அதை கலக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சிக்கன்லேயே இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளேவர் வராது தனியாக. ஸோ தனித்தனியாக தான் நீங்கள் சேர்க்கணும். இஞ்சி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஆனால் ஃப்ளேவர் வந்து தனித்தனியாக நீங்கள் சேர்க்கணும். ஸோ எல்லாமே தனித்தனியாக வதக்குனீங்க அப்படின்னா தான் இந்த ஃப்ளேவர் வரும். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் கொட்டிட்டு அதை வந்து நல்லா வந்துட்டு கிளறிட்டு ஒரு லைம் இருக்குது பார்த்தீங்களா, விதை எடுத்துகிட்டு ஒரு லைம் ஃபுல்லாக, இந்த லைம் தான் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆக்சுவலாக இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதை நல்லா இப்படியே வந்து ஃபுல்லாக கிளறிட்டு அப்படியே வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து விட்டுடுங்க. ஃபுல்லாக அதை விட்டுட்டிங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே வந்து அந்த மசாலா, அதுக்கப்புறம் நம்ம ஊற்றின லைம் இது எல்லாமே இறங்கிடும். அவ்வளோதான், நமக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃபைனல். ஒரு நான்வெஜ் இதுவே நீங்கள் இறாலில் செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் நான்வெஜ்ஜஸில் வந்து இதை யூஸ் பண்ணாலும் சரி, இதுதான் மெத்தட் ப்ரிசர்வேஷன்ஸ்க்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பிக்கல்ஸ் அப்படின்றது நிறைய பேர் விரும்புவாங்க. ஏன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரு 15 to 30 டேஸ் வரைக்கும் தான் அதுக்கு வந்து அவங்க லைஃபே வந்து எக்ஸ்பைரி லைஃப் அப்படின்னு தருவாங்க. அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து ஹோம்மேட் பிக்கல்ஸ் வந்து விரும்பி வாங்குவாங்க. கமர்ஷியலாக நீங்கள் மட்டும் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நம்மளோட இந்தியன் மசாலா போட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் சூப்பராகவே போகும். ஸோ மசாலாஸ் வந்து என்னென்ன எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு ரெடிமேட் பேக்கிங் கவர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கவர்ஸில் நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம். 250 ml உங்களுக்கு 5 liters வரைக்கும் ஜார் இருக்குது நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனி டைப் நீங்கள் பாட்டில்ஸ் ஜாராக பாருங்கள், பிளாஸ்டிக் இல்லாமல். அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ப்ராடக்ட். ஸோ இதோட அளவு சொல்லிடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன், குட்டி குட்டி பீஸாக, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா டர்மரிக், ஒரு ஸ்மால் சின்னமன் பட்டை வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு ஒரு 5, தனியா 2 டேபிள் ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து உங்களுக்கு சீரகம், அதுக்கப்புறம் வந்து கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனு. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வறுத்து பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனை வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவீங்க பார்த்தீங்களா, அதை எடுத்த பவுடரையும் அதுக்கப்புறம் சிக்கன் இதெல்லாம் ஒன்றா கலந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் பிழிஞ்சு நீங்கள் ஊற்றணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர், ஒரு ஸ்பூன் கார்லிக், ஆனால் தனியாக வறுத்து தான் சேர்க்கணும் எண்ணெயில். சிக்கன்லேயே இதை சேர்த்துக்கூடாது. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மசாலா பவுடர் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு இருக்கும். 1/4 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூளில் ரெட் சில்லி பவுடர், மீடியம் சைஸ் லெமன் 2, பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. சிட்ரிக் ஆசிட் இருந்தது அப்படின்னா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து ப்ரிசர்வேட்டிவ். 4 months வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கும் நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோ வந்துட்டு 249 rupees வந்து இதோட ப்ரைஸு. ஸோ மேக்கிங் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 250 கிராம் பண்ணுறோன்னா 120 ரூபா கிட்ட ஆகும். ஆனால் செல்லிங் காஸ்ட் 230. ஸோ 110 ரூபா கிட்ட ப்ராஃபிட். 1 கிலோ பார்த்தீங்கன்னா 440 ரூபா கிட்டங்க. ஒரு 5 கிலோ வந்து பர் டே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஃபிஷ்ஷு, மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் பண்ணலாம், க்ரீன் லீவ்ஸ், இலைகள், கீரைகள் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்துட்டு முருங்கைக்கீரையில் கூட ஊறுகாய் பண்ணுறாங்க, மாங்காய், அதுக்கப்புறம் இறால், இது எல்லாத்துலேயும் பண்ணலாம். ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட். 200 கிராம் பாட்டில்ஸ், 100 கிராம் பாட்டில்ஸ், சின்ன சின்ன ஷேஷே இப்படி சேல்ஸ் பண்ணலாம். எஃப்எஸ்ஐ எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட வெப்சைட்டில்
நான் சொல்லியிருக்கேன், சேனல்லையும் சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இந்த பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எஃப்எஸ் எப்படி எடுக்கிறதுன்னு வேணா அந்த லிங்க் வேணா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கண்டிப்பா இந்த மாதிரி புதுசா வித்தியாசமா எதனா பிசினஸ் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, உங்களோட பிசினஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.